வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ நம்ம போடுறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளை சோதிச்சறியணும் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஈவன் பாதி படிச்சிருந்தாலும் அந்த படிச்சது ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கோங்கிறதே தெரியும். ஓகேங்களா? நிறைய பேர் சொல்றது அதுதான், படிச்சா எல்லாமே ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு மேம், ஆனால் டெஸ்ட் எழுதும் போது ஏதோ மறந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்பதான் தெரியுது இன்னும் இந்த டாபிக் நம்ம முழுமையா படிக்கலையோ, இன்னும் ரிவிஷன் பத்தலையோ அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஒரு ரிவிஷன் அப்படிங்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு தான் டெஸ்ட்ல நம்ம கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ ஒரு தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவிஷன் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிவிஷன் பண்ணுறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும், கரெக்டாக நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது. எஸ், சரி, ஓகே. இந்த ஹார்ட்டிகல்ச்சர் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு குயிக் வியூக்காக தான் இந்த ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட டேட் வந்து May 20th நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? எஸ். ஸோ எஸ், இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ், நிறைய போஸ்டிங் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும், மற்றபடி பேப்பர் 1 வந்து எல்லாத்துக்கும் காமன் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ், நம்மளுக்கு மேக்ஸு. பேப்பர் 2 வந்து அந்தந்த சப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ ஹார்ட்டிகல்ச்சர்னா ஹார்ட்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர், அது ரிலேட்டட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிகிரி வைஸ் அவங்க சூஸ் பண்ணிப்பீங்க. எஸ், ஓகே. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருப்பீங்க. ரிசீவிங் அப்ளிகேஷன் எப்போங்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க, எல்லாருமே பார்த்தது தான். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் இதெல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, ஓகே மேம். நம்ம ஃபீனிக்ஸ் எஜுகேஷனில் என்ன உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம்? இப்போ இந்த எக்ஸாம் நம்மளுக்கு ரியல் எக்ஸாம் எப்போங்கிறது டேட் தெரிஞ்சிடும். ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரியல் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு மாடல் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணி பார்த்துட்டு நம்ம போயிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் இது. ஓகேவா? ஸோ பேப்பர் 1 எஸ் நான் சொன்னது தான், தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ், ஆப்டிடியூட். ஓகேங்களா? அதே மாதிரி ஹார்ட்டிகல்ச்சரல் எக்ஸாம், சாரி, ஹார்ட்டிகல்ச்சரல் ஆஃபீஸருடைய அது சப்ஜெக்ட் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து 17 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ லெட்ஸ் சி. ஓகேவா? சரி, ஓகே கண்ணா, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ நம்ம என்ன உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஆனால் நம்ம டெஸ்ட்டுக்கு படிக்கிறோம், அது வந்து ஒரு தேர்வு எழுதி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன மேம் ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, எஸ், நம்ம ஃபீனிக்ஸ் எஜுகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 1400 கொஷின்ஸ் டோட்டல் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கிடைக்க போகுது. 7 ஃபுல் மார்க் எக்ஸாம். ஸோ 1 2 கிடையாது, 7 ஃபுல் மார்க் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம் எவ்ரி சண்டே. ஓகேங்களா? ஸோ ஒரு ரியல் எக்ஸாம் எப்படி இருக்கும்? சிபிடி பேஸ்டா? எஸ், இங்கேயும் சிபிடி பேஸ்டு தான். டைமிங் இருக்குமா? கண்டிப்பாக இங்கேயும் டைமிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் விண்டோ, அதாவது எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது 9:30 அப்படின்னா 9 o'clock உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அது ரியல் எக்ஸாம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி தான். சரிங்களா? எஸ். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எக்ஸாம் முடியுது அப்படின்னா July 5th ஸ்டார்ட் ஆகுது, August 2, அதாவது எவ்ரி சண்டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மார்க் எக்ஸாம், ஃபுல் மார்க் எக்ஸாமே உங்களுக்கு 99 ரூபீல நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே இன்க்ளூட் ஆகுது, அதையும் சொல்லிட்டேன். 200 கொஷின்ஸ் தான். நம்ம ரியல் எக்ஸாம் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ஃபீனிக்ஸ் எஜுகேஷன் ஆப் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்த்துக்கிறதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு என்கொயரி பண்ணணும், இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும், எனக்கு எப்படி இதில் நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த கால் பண்ணி கூட அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த 2 நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, இதுதான். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒரு 100 ரூபாய் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எவ்வளவோ செலவுகள் நம்மளுக்கு ஆகுது. அது தேவையில்லாமல், ஐயோ இன்னைக்கு 100 ரூபா தேவையில்லாமல் பண்ணிட்டோமேன்னு கூட நம்ம நினைப்போம். ஒரு தேர்வுக்கு நம்மளை நம்ம திருத்திக்கிறதுக்கு, ஒரு அதாவது இன்னும் நல்லா திருத்திக்கிறத விட மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த 100 ரூபா நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 99 ரூபீஸ். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தேர்வை நம்ம வெற்றிகரமாக
அணுக முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே மேம். இந்த விர்ச்சுவல் எக்ஸாம் அப்படிங்கும்பொழுது ஒரு ரியல் டைம் எக்ஸாம் ஃபீல் நம்மளுக்கு வந்துற போகுது இல்லைங்களா? ஸோ லைவ் தான் உங்களுக்கு இருக்கும் கிளாஸ் இல்லையா? ஸோ எக்ஸாம் அப்படிங்கும்போது லைவ்ல தான் இருக்கும். ஸோ டைமிங் உங்களுக்கு அங்கே எப்படி போய்க்கிட்டே இருக்கும், அதே மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு கிரியேட் ஆகும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா? எஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். தென் எக்ஸாம் டைம் அந்த பேனர்லேயே எல்லாம் சொல்லியாச்சு. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக சொல்லிடலாங்கிறதுக்காக தான் தனித்தனியாக போட்டிருக்கு. ஸோ விர்ச்சுவல் லைவ் எக்ஸாமோட டைம் 9:30. பட் 9 o'clock விண்டோ ஓப்பன் ஆகிடும். நீங்கள் 9லேருந்து 9:30க்குள்ளே ஒரு பரபரப்பு இல்லாமல் நம்ம உட்காந்துக்கிட்டோம்னா பெஸ்ட் இல்லையா? ஸோ ஒரு மார்க் எக்ஸாம் தானே, நம்ம 9:30க்கு தான் எக்ஸாம் அப்போ உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு இல்லாமல் கரெக்டாக நம்ம ஒரு 15 minutes ப்ரேயராக உட்காந்துட்டோம் அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் இல்லையா? ஸோ 9:30 எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அது ரொம்ப முக்கியம். 1400 கொஷின்ஸ் அப்படின்னா 200 கொஷின்ஸ் ஒரு செட் இல்லையா? ஸோ அப்போ 7 அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா 7 சண்டே உங்களுக்கு எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ 7 சண்டே, அதுதான் 7. ஒவ்வொரு நாளுமே ஒரு 200 கொஷின் வரும். அப்போ ஒவ்வொரு சண்டேக்கும் 200 கொஷின்ஸ் இல்லையா? அதனால தான் 1400 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ 7 சண்டே எக்ஸாம்க்கான ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. July 5th. ஓகே, July 5th சண்டே. August 2 வந்து எண்ட் ஆகுது. ஸோ இதில் மொத்தம் அப்படி பார்த்தீங்கன்னா 7 சண்டே வரும். ஸோ இது ஸ்டார்ட்டு, இது எண்டு, நடுவில் ஒரு 5 சண்டேஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க 200 கொஷின்ஸ். ஓகேங்களா? தென் வந்து ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல என்னென்ன இருக்கும்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி. பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டட். ஸோ ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஹார்டிகல்ச்சர் அது ரிலேட்டடான கொஷின்ஸாக இருக்கும். கொஷின்ஸ் எல்லாமே தரமாக இருக்கும். ஒரு ஒரிஜினல் ரியல் எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் எல்லாம் ட்விஸ்ட் இருக்கும், அங்கே ட்விஸ்ட்டாக கேட்குற கொஷின்ஸை நம்ம சிந்திச்சு போடணுன்னா நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸி இல்லையா? ஸோ அப்போ இங்கே டஃப்பாக அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுதான் என்னோட இது. எப்பொழுதுமே கஷ்டமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கஷ்டமாக வந்தாலும் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுதான் எப்போவுமே ஈஸி வேலே போயிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லதாக கிடைக்கும். சரிங்களா? ரைட், யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு எக்ஸாம் எதுக்குங்க எழுதி பார்க்குறோம்? பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு தான். நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமா, நம்ம ஸ்டாண்டர்ட் எந்த லெவலில் இருக்குது, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த லெவலில் இருக்கோம். ஸோ லைஃப்பில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கம்பேரிசன் வரும். ஆனால் அந்த கம்பேரிசன் வந்து நல்லதுக்கும் எடுத்துக்கலாம், கெட்டதுக்கும் எடுத்துக்கலாம். ஸோ படிப்பு விஷயத்தில் அவங்க நல்லா பெட்டராக பண்ணுறாங்களே, நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், அந்த ஆங்கிள் எடுத்துக்கணும். அவன் எப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற ஆங்கிளில் போயிடக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம் கம்பேரிசனில். ஸோ கமிங் டு த பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து மற்றவங்களை காட்டிலும் நம்ம எப்படி இருக்கோம் அந்த கம்பேரிசன் உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். அதே ரியல் எக்ஸாமில் உங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் எழுதுறாங்க, நீங்கள் எந்த ரேங்க், இதெல்லாம் நமக்கு வந்து ரிசல்ட் வரும்பொழுது தான் ஐயோ இவ்வளோதான் ரேங்க் இவ்வளோ போயிருச்சா, அது ஒரு ஃபீலில் போகும். ஓகேங்களா? இதே டாப்பில் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குல்ல. அப்போ இங்கேயுமே நம்ம டாப்பில் வரணும்னு நினச்சி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரியல் எக்ஸாமில் அந்த ஃபீல் வரும். இங்கே நம்ம அந்த கம்பேரிசன்லேயே படிச்சுட்டு போகிறோம் இல்லையா? டாப் வரணும், மற்றவங்களை காட்டில் முன்னாடி வரணும், இன்னைக்கு 10வது ரேங்க், நாளைக்கு 5வதுல வரணும், நாளைக்கு 1 அந்த மாதிரி போகும். ஸோ அப்போ 7வது எக்ஸாம் எழுதி முடிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் வந்ததை விட முன்னோக்கி போயிருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்களே ரியலாக பார்க்கலாங்கிறத விட பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களால் தேர்வில் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தெரிஞ்சுக்க முடியும், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். அதே ரேங்க் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்கனாலே நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரேங்க் எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 99 ரூபீல அதை கெட் பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. CBT Base 7 விர்ச்சுவல் லைவ் எக்ஸாம். ஸோ July 5th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப நாள் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். All the best, guys.